வாசிகளே நவம்பர் 11 2025 இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலை எழுமி அப்படியே தூக்க கலக்கமாக இருந்து டீயை குடித்துவிட்டு அணைக்கரையில் இருந்து கல்லூரிக்கு கிளம்பி விட்டோம். மயிலாடுதுறை டு பெரம்பலூருக்கு வாகனத்தில் நம்ம செல்வோம் அல்லவா. மயிலாடுதுறை டு அணைக்கரை டு ஜெயங்கொண்டம் வழியாக அப்படியே வெண்மான் கொண்டான் இந்த வழியாக அப்படியே நேராக அரியலூர் பெரம்பலூர் வந்துடுவோம். வழக்கமாக நடப்பது போன்ற இன்னைக்கு கல்லூரி கிடையாது. ஆசிரியர்கள் இன்றைக்கி வந்துட்டோம். ஆனால் பசங்க எல்லாருமே வந்து நார்மலாக மாமூலாக வர மாதிரி வரமாட்டாங்க. ஸோ பெண்டிங் ஒர்க் இருக்கிறவங்க மட்டும் வந்து பண்ணி கொடுத்துருப்போம். அதன் பிறகு மதிய சாப்பாடாக இன்றைக்கி சாதாரண சாம்பார் ரசம் மோர் தான். ட்ராவல் பண்ண டயரில் அவ்வளோவா சாப்பிட முடியல. பப்ஸ் வாங்கியிருந்தாங்க சைடிஸ். ஆனால் அநியாயமாக 25 ரூபாய் ஏற்றிட்டாங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் ஈவினிங் ஸ்டடி ஆஸ் யூஷுவல். காலேஜ் ஹாஸ்டலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி. பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. பட் அதர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே இங்கே ஹாஸ்டலில் இருக்கிற ஸ்டாஃப் போய் பார்க்கணும். அவங்கள அதை படிக்க விட்டுட்டு நான் ரிச் டேட் மற்றும் புவர் டேட் புக்கை படித்து கொண்டிருக்கிறேன். அட்டகாசமாக இருக்கிறது புக்கு. பாதி புக்கு முடிச்சிட்டேன். விரைவில் முடித்துட்டு அப்பப்போ கருத்துக்களை சொல்கிறேன். நைட்டு சாப்பாடு செவ்வாய்க்கிழமை என்பதால் சூப்பரான பரோட்டாவும் சால்னாவும் கிடைக்குங்க. நம்ம வந்து பரோட்டாவை ஈகர்லி வெயிட்டிங் பண்ணிட்டு தான் இவர் கவர்மெண்ட் லீவுக்கு ஈகர்லி வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கார். பிரசாந்த்ஜி வாட்ஜி. அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடாக இன்றைக்கி ஒயிட் ரைஸ் நம்ம எப்போவுமே சாப்பிட்ருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், பழைய வீடியோவில். இன்றைக்கி ஒயிட் ரைஸு கிடைக்கல. அதனால் பரோட்டாவை போட்டு சாப்பிட்டாச்சு. எதுக்கும் இருக்கட்டுமே பேக்கப்பாக வந்து டிஃபன் பாக்ஸில் நம்ம பரோட்டாவை சின்னதாக நறுக்கி போட்டு ஊற வைத்திருந்தோம். அதுவும் செம்ம டேஸ்ட் அல்டிமேட்டாக சாப்பிட்டு முடித்து விட்டு அடுத்த நாள் நவம்பர் 12 2025 இன்றைக்கி இப்போ தோசை காலை சாப்பாடாக சாப்பிட்டுவிட்டு கல்லூரிக்கு சென்று விட்டோம். ஹாய் யூடியூப் வாசிகளே. இன்றும் வழக்கமான வேலையினால தான். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அரியர் எக்ஸாம்ங்கிறதுனால அவ்வளோ ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்து கிடையாது. ஸோ அப்படியே ஜாலியாக போய்கின்னு இருக்குதுங்க. அப்புறம் மதிய சாப்பாடாக சிக்கன் கிரேவி ஒயிட் ரைஸை வைத்து சாப்பிட்டு விட்டு இரவு சாப்பாடுக்கு தேவைப்படக்கூடிய சிக்கன் கிரேவியும் எடுத்து டிஃபன் பாக்ஸில் போட்டு அடைத்து வைத்து விட்டேன். அப்புறம் இதுக்கு ஆப்ஷனலாக வந்து வெஜிடபிள் பிரியாணியும் கொடுப்பாங்க. இது அந்த காலிஃப்ளவர் சில்லி சிக்கன் மாதிரியும் கொடுப்பாங்க. நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு முடித்து விட்டு இன்றைக்கி அடுத்துக்கான புத்தகத்தை ரெடி பண்ணுறக்கூடிய வேலைகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தோம். ஈவினிங் வந்து ஒரு சின்ன வேலையாக தண்ணீர் பந்து வந்திருந்தோம். ஷைன் 125 ஓட்டி பார்த்தா நல்லா தான் கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ணனோட வண்டி தான். நான் தண்ணீர் பந்தலுக்கு ஏன் வரும்னு உங்களுக்கே தெரியும். நாட்டு சக்கரை டீயை குடிப்பதற்காக குடித்து முடித்து விட்டு ஜிம்முக்கு சென்று இருந்தோம். அங்கு பிரசாந்த்ஜி இப்போ பாருங்களேன், என்னால் ரீல்ஸில் நான் ரியலாகவே ஒரு மாஸ் தண்டான்னு நிறைய இருப்பாருங்க. அதன் பிறகு ஈவினிங் ஸ்டடி. ஹாஸ்டலில் இருக்க பசங்களை அழைச்சிட்டு கொண்டு சென்று ஆர்இசி கேம்பஸில் வச்சு ஸ்டடியை முடிச்சுவிட்டு இரவு சாப்பாடாக மதியானம் செய்த ஒயிட் ரைஸும் மதியானம் நம்ம ரீட்டைன் பண்ணி வச்சிருந்த குழம்பையும் போட்டு சாப்பிட்டாச்சு. ஆனால் ஆக்சுவல் வந்து இன்றைக்கி லெமன் ரைஸ் தான். ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது. என்ன பசங்க நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன்.